அனைவருக்கும் வணக்கம். ரயிலில் டிக்கெட் புக் பண்ணாமல் திடீரென பயணம் மேற்கொள்வோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தொலைதூர ரயில்களில் 2 அல்லது 3 பதிவில்லா பெட்டிகளே இணைக்கப்படுவதால் கூட்ட நெரிசலில் பயணிகள் சிக்கி சிரமப்படுகிறார்கள். அவர்களின் வசதிக்காக வரும் 2025 ஜனவரி 4 முதல் 4 முன்பதிவில்லா பெட்டிகளை இணைக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. அதாவது சென்னை சென்ட்ரல் ஈரோடு எக்ஸ்பிரஸ், ஏற்காடு எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் ஹைதராபாத் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் நாகர்கோயில் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் மைசூர் காவேரி எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் மதுரை சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், கொச்சுவேலி நீலாம்பூர் எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி மங்களூர் எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் காரக்பூர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் பாலக்காடு சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், நெல்லை மேற்கு வங்கம் எக்ஸ்பிரஸ் என உள்ளிட்ட மொத்தம் 15 ரயில்களில் 4 முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையானது 2025 ஜனவரி 3வது வாரத்தில் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சில ரயில்களில் 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் குறைக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.